இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரிலே யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்து ஃபாக் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீ ஆன் பண்ணலைனாலும் நம்மளுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும். ஸோ 4 லைட்டு வந்து சீரியல் கனெக்ஷனில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. செமையான ஒரு வெயிட்டாக இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பிளாஸ்டிக் பாடி கிடையாது, எல்லாமே ஸ்டீலு. ஒன்றுமே பார்க்க முடியலைங்க, அந்த அளவுக்கு பிரைட்டாக அடிக்குது இந்த லைட்டு. அப்பா ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்திருக்கிற பைக் வந்து KTM Adventure 390 பைக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹெட் லேம்பு வந்து பவர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபாக் லைட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து HJG பிராண்டோட ஃபாக் லைட்டு. ஸோ இந்த ஃபாக் லைட் வந்து அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 எபோவ் வருது. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு சில அசசரிஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 2 சுவிட்ச் வரும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வே, ஸோ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பு. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வே, அதாவது வந்து 3 ஸ்டெப் வரும். இதை வந்து நம்ம எதுக்காக கேட்டோம் அப்படின்னா அந்த 3 வே வந்து நம்ம வந்து ஃபாக் லேம்ப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டருக்கு ஃப்ளாஷருக்கு வந்து நம்ம அந்த 4 இண்டிகேட்டர் எரியிற மாதிரி ஒரு லைட் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருந்தோம் லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கு இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு இதை வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து நம்ம இது வந்து ஒரு செட்டாக இருக்கிற மாதிரி அவரே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ ஜஸ்ட் இதை தூக்கிட்டு இந்த இடத்துக்கால ஒரே சுவிட்சாக வந்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து இண்டிகேட்டருக்கு வைக்க போகிறோம், இது வந்து ஃபாக் லைட்டுக்கு வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலே. ஸோ ரிலே யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்து ஃபாக் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீ ஆன் பண்ணலைனாலும் நம்மளுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும். ஸோ அது வந்து நம்ம எங்கே வேணால் நிறுத்திட்டு போகலாம், யார் வேணால் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி டவுன் ஆயிடும். ஸோ அந்த பர்பஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலே 2 ரிலே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ரிலே பொறுத்த வரைக்கும் இது வந்து 6 பின் ரிலே. 6 பின் ரிலே வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம நீடு வந்து 4 பின் ரிலே தான். 4 பின் ரிலே அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு 6 பின் ரிலே வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதோட ஸ்பெக் வந்து பாருங்கள், இது வந்து 30 ஆம்ஸ் வந்து இதோட அவுட்புட் ஆகும். அதாவது வந்து இந்த பின்லேருந்து இந்த பின்னுக்கு வந்து 30 ஆம்ஸ் வந்து அவுட்புட் ஆகும். நம்ம ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 ஆம்ஸ் தான். ஸோ இது எனாஃபாகவே இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பல்சர் பைக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாக் லேம்ப் பண்ணி மாட்டியிருப்போம். ஸோ அந்த ஃபாக் லேம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 4 பின் ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஆட்டோமொபைல் ஷாப்பில் நம்ம மாருதி கார் 800க்கெல்லாம் வர அந்த ஹெட் லேம்புக்கு வர 4 பின் ரிலே. ஸோ அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு ரிலே வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கணும் நம்ம இதையே. ஸோ இது பர்பஸ் வந்து இதுவும் 30 ஆம்ஸ் தான், அதுவும் 30 ஆம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரிலேவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி 2 கனெக்ஷன் வந்து நான் இதில் வந்து ஒயரிங் பண்ணிட்டேன். ஆக்சஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த மீதி ஒயரிங் பண்ணும்போது நான் சொல்லிவிட்டு ஒயரிங் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் 2 லேம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ 4 லைட்டு வந்து சீரியல் கனெக்ஷனில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ஒரு லைட்டுக்குமே வந்து 4 LED வந்து நம்மளுக்கு எரியும். இதோட பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டீல் பாடி. ஸோ வெயிட் வந்து செமையான ஒரு வெயிட்டாக இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பிளாஸ்டிக் பாடி கிடையாது, எல்லாமே ஸ்டீலு. ஸோ பேக்கில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கூலிங் ஃபேன் இருக்குது. ஸோ LED அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த ஹீட் ஆகிறத ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கூலிங் ஃபேன் நீடு. ஸோ அதுவுமே வந்து பேக்கில் 3 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 LEDக்கு 3 கூலிங் ஃபேன். ஸோ என்ஆஃப் தான். ஸோ நோ ப்ராப்ளம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மாட்டிட்டு அப்படியே வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு கிளாம்ப் ஒன்று வச்சு அதுலேருந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து சுவிட்சுக்கு நம்ம லைன் எடுக்கலாம் இல்லையா. ஸோ சுவிட்சுக்கு லைன் எடுக்கிறது லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி டெயிலில் வந்து ஒரு லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா டெயிலில் லைன் தெரியும். ஸோ ஈஸியான மெத்தட் அப்படின்னா நம்ம டெயிலேருந்து எடுக்கிறதா ஈஸியான மெத்தடு. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஹெட்டை கழட்டணும் அப்படின்னா அந்த ஹெட்டை கழட்டுற ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே பெருசு. ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எது டிஸ்டர்ப் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் சைடு வந்துவிட்டோம். ஸோ பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த டெயில் வந்து கீ ஆன் பண்ணால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் ஒரு ஒயரை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு லைன் வந்து ஒயரை கட் பண்ணாமல் எடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வழியாக பெரிய ஸ்லீவ் வழியாக எடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து சுவிட்சுக்கு போகிறது. ஸோ இந்த 2 ஒயர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ இண்டிகேட்டருக்கு வந்து நம்ம 4 இண்டிகேட்டர் எரியிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுவும் இதே ஒரே ஸ்லீவில் எடுத்துட்டோம். இதில் 2 ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேம்புக்கு ஒன்று வந்து ஒயிட் லைட்டுக்கு, இன்னொன்று எல்லோ லைட்டுக்கு. அடுத்து இன்னொரு 2 ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்குன்னா சுவிட்சிலிருந்து இன்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரிலேக்கு வந்து இன்புட் கொடுக்கணும், அதுக்கு 2 ஒயரு. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவு. 5 ஒயர் இதுலேருந்து எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த 3 ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு
இந்த இடத்துக்கால தான் நம்ம வந்து ரிலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கால நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சிங்கிள் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுவிட்சுக்கு கொடுக்குறக்கூடிய லைனு, ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் கடைசிக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த சாக்கெட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டெய்லுக்கு போகிறது கண்டினியூவாக எரியக்கூடிய லேம்ப்பு. ஸோ இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப மல்லிஷான ஒயர் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக அவுட்புட் செக் பண்ணிவிட்டு அப்புறமா டைப் அடிச்சுக்கலாம். நமக்கு வந்து இதுதான் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்தோம். ஸோ எடுத்த லைன் வந்து இதில் ஜஸ்ட் கொடுத்துட்டு கீ ஆன் பண்ணுறோம். கீ ஆன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து டெய்ல் வந்து லேம்ப் எரியும். ஸோ டெய்ல் லேம்ப் எரியுதா, ஸோ அந்த கனெக்ஷனில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இது வந்து ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான், பெருசாக ஒன்றும் வோல்டேஜ் லேக் ஆகாது. ஸோ இங்கே வச்சோம் அப்படின்னா 12 வோல்டேஜ் வருது. ஸோ கீ ஆன் பண்ணோம், கீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பாருங்கள், கீ ஆஃப் பண்ணோம்னா அப்படியே வந்து வோல்டேஜ் லேக் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயர் வந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துக்கால வந்து மாட்டிட்டு, அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து கிளாம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 2-வே சுவிட்சு. ஸோ அதில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம டம்மி தான், அதை கட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3-வே சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து 3-வே சுவிட்சு. ஸோ இந்த 3-வே சுவிட்சில் சென்டர் லைன் எது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுட்டு ஸோ சென்டரை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரை வச்சுட்டு மேலே ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 2 லைனும் எங்கேஜ் ஆகுது. கீழே எங்கேஜ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 2 லைனும் எங்கேஜ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரை வைக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட்டு. ஸோ ரெட்டில் தான் வந்து நம்ம ரெட்டுக்கு ரெட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம ரெட்லேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த ரெட் லைன் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுவிட்சோட சென்டர் பின்னு. ஸோ அதனால் வந்து இந்த ரெட்டு லைன் வந்து இந்த ரெட்டில் வந்து ஜங்ஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த 2 வந்து எல்லோவுக்கு ஒரு லைட்டு ப்ளஸ் வந்து ஒயிட் லைட்டுக்கு ஒன்று, பிளாக் ஒன்று, எல்லோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ வந்து எல்லோ லைட்டு கொடுத்துடலாம், பிளாக் வந்து பிளாக் லைட்டு கொடுத்துருவோம். ஸோ அப்படி தான் வயரிங் பண்ண போகிறோம். இந்த 2 லைன் வந்து இண்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வந்து சுவிட்சுக்கு போகிற லைனு, முன்னாடி வந்து சுவிட்ச் லைன் எடுத்து தனியாக வந்து இந்த 2 சுவிட்ச் லைனுமே வந்து முடிச்சிட்டோம். ஒன்று இண்டிகேட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாக் லேம்புக்கு. ஸோ இந்த 2 வந்து நம்ம லைட்டுக்கு போகிறது, ஃபாக் எல்இடிக்கு போகிறது. ஸோ அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நம்ம வந்து சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இந்த 2 லைன் வந்து நான் சிவி விட்டுருக்கேன். இந்த 2 லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிலேவோட அதாவது வந்து ரிலேவோட பாசிட்டிவ் லைன் இந்த 2மே. ஸோ இந்த ரிலேவோட பாசிட்டிவ் லைனில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அடுத்து வந்து இது வந்து நெகட்டிவ்க்கான லைனு. ஸோ நெகட்டிவ் லைன் வந்து எடுத்துகிட்டு ஸ்லீவ் போட்டு எடுத்துட்டோம். பேட்டரியில் கொடுக்குறக்கான நெகட்டிவ் லைனு. அதே மாதிரி வந்து பேட்டரியில் கொடுக்குறக்கான பாசிட்டிவ் லைனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து இந்த ரிலேக்கு போகிற ஒரு பார்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபியூஸு. ஸோ இந்த ஃபியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து 10 ஆம்ஸ் ஃபியூஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ 5 ஆம்ஸ் ஃபியூஸ் போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் இந்த 2 ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில். மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் வரும். ஸோ ஸ்பேர் வந்து நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்து அதை எப்படி வச்சுக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு ஃபியூஸ் எது போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபியூஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது போய் அப்படியே வந்து லாக் ஆகிக்கும். நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே வந்து எல்லாமே வந்து இந்த இது போட்டு நீட்டாக எடுத்துட்டோம். எல்லாமே இந்த சாக்கெட் போட்டு நீட்டாக எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபியூஸ் வந்து இந்த சைடில் இந்த இதுக்குள்ளே இருக்கும். நம்ம வேணும்னா ஃபியூஸ் இன்கேஸ் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம அந்த ஃபியூஸ் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். பாசிட்டிவ் லைன் கொடுத்துடலாம். ஓகே.
ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மாட்டி எல்லாம் வந்து பொசிஷன் எல்லாம் வச்சு டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் பண்ணி அந்த விஷுவல் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் லைட்டு, இது வந்து ஸ்டாக் லைட்டு. ஸ்டாக் லைட்டு பொறுத்த வரைக்கும் லோ பீமு, ஹை பீமு, லோ பீம், ஹை பீம். ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாக் லைட் போடலாம். ஃபாக் லைட்டில் வந்து இது எல்லோ. ஸோ லோ பீமில் வந்து நம்ம கீழே அடிக்கும். ஸோ எல்லோங்கிறது வந்து லோ பீம் தான். ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதே வந்து நம்ம ஒயிட் கலர் லைட் போட்டோம் அப்படின்னா ஒயிட்டு போடுங்க. ஸோ இதுதான் வந்து ஒயிட்டு. என்ஜாய். ஸோ வந்து பவர் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. பைக்கோட ஓனரே கண்டுபிடிச்சு வராங்க. இந்த பைக்கோட வந்து அவங்ககிட்ட கேட்டுருக்கோம், அப்படியே ரிவ்யூ கேட்டுருக்கோம். எப்படி இருக்குது சொல்லுங்க. லாரிக்கே அடிக்கி கண்ணுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு மாட்டியாச்சு. நான் தூரமாக வந்து நின்று வண்டி பார்க்குறேன். போடு. ஐயோ, ஒன்றுமே பார்க்க முடியலைங்க, அந்த அளவுக்கு பிரைட்டாக அடிக்குது இந்த லைட்டு. அப்பா இங்கே பாருங்க, அங்கே ஒரு மலைக்கு ஆப்போசிட்டில் அந்த அளவுக்கு அடிக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் கவர் ஆகுது.